கிட்டத்தட்ட ஒரு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மதுரையில் ஒரு சின்ன ஒரு நகரத்தில் பிறந்துட்டு அவருக்கு வந்து எல்லாமே ரொம்ப மிடில் கிளாஸ். உதாரணத்துக்கு சொல்ல போனால் அவன் அப்பாவுடைய சம்பளம் பார்த்தா ஒரு 4000 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய, அப்படின்னா அது மிடில் கிளாஸும் கூட நம்ம சொல்ல முடியாது, ஒரு லோயர் மிடில் கிளாஸ். ஸோ மதுரையில் ஒரு வழக்கமாக படிக்கக்கூடிய எல்லாரும் போல் ஒரு பொறியியல் கல்லூரியில் போய் படிக்கிறாரு. படித்து முடிச்சுட்டு இவர் படித்து முடித்த காலகட்டத்தில் இன்ஜினியரிங்க்கு வந்து ரொம்ப ஒரு வேல்யூவாக இருந்த சமயம் அது. ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்குது, பேபால். ஸோ அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு வந்து என்னென்னா மென்பொருள்களை கற்றுக் கொடுக்குறதுல ஆர்வம் அதிகம். ஏன்னா ஐடி ஃபீல்டு, சி++, ஜாவா, இது எல்லாத்தையும் வந்து ஒரு எளிய மொழியில் நம்ம சொல்லிக் கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கல்லூரி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா பேசிக்கான சில விஷயங்கள் வந்து தெரியறதில்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு எளிய மொழியில் இந்த லாங்குவேஜ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. குவின் 2011 வருஷம். எதிர்பாராத விதமாக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துல ஒரு 10 லட்சம் பேர் அதுக்கு வியூஸ் வந்துடுச்சு. ஒரு சி++ மாதிரியான ஒரு வீடியோவுக்கு வந்து 10 லட்சம் வியூஸ். ஸோ இதில் ஒரு மோட்டிவேட் ஆகிட்டு 2014 ஒரு நிறுவனமாக மாற்றுறாரு. ஏன்னா இதை இன்னும் பரவலாக கொண்டு சேர்க்கணும், ஒரு சிஸ்டமேட்டிக்காக அது மாற்றணும் அப்படின்னா அது ஒரு நிறுவனமாக மாற்றினா தான் முடியும். அப்படிங்கிறதுல 2014 குவிங்கிறது ஒரு நிறுவனமாக மாறுது. அதாவது கவனிச்சுங்க, 2011 ஒரு யூடியூப் சேனல், 2014 அது ஒரு நிறுவனமாக மாறுது. இன்னைக்கு அந்த நிறுவனத்துடைய வேல்யூ 100 கோடி ரூபாய். ஒரு சாதாரண யூடியூப் சேனலாக ஆரம்பிக்கப்பட்டது இன்னைக்கு ஒரு 100 கோடி ரூபா மதிப்புள்ள நிறுவனமாக மாறி இருக்கு. என்ன நடந்திருக்குங்க? சொல்லப்போனால் இப்போ டியூஷன் சென்டர் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய ஒவ்வொருத்தருலையும் நல்ல பிரமாதமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருப்பாங்க, சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க. பட் எல்லாமே நம்ம வந்து டியூஷனுங்கிற ஒரு லெவலில் அது உள்ளார நின்றுது. பட் இந்த ஸ்டார்ட் அப் அப்ரோச், இந்த ஸ்டார்ட் அப் அணுகுமுறை, இது வழியாக உங்களை நீங்கள் வேற ஒரு ஹைட்டுக்கு கொண்டு போகலாம். ஸோ அதுதான் வந்து அருண் பிரகாஷ் சாத்தியப்படுத்தியிருக்காரு. இந்த அமர்வில் எப்படி வந்து ஒரு தொழில் முனைவோர் தன்னுடைய ஐடியாவை பிக் பண்ணுறது, ஏன்னா நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த ஐடியாவில் சிறந்த ஐடியாவை எப்படி எடுக்கிறது, அதை எப்படி அர்டிகுலேட் பண்ணுறது, அதை எப்படி பிட்ச் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஐடியா இருக்குது, அது நிறுவனமாக மாத்திரன்னா அது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, உங்களுடைய நிறுவனத்தை வளர்த்தெடுக்கிறதுக்கு ஃபண்டு தேவைப்பட்டால் ஃபண்ட் ரைஸ் எப்படி பண்ணுறது. நீங்கள் ஃபண்ட் ரைஸில் போய் ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போய் நீங்கள் சும்மா போயிட முடியாது. ஸோ அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த அமர்வில் பேச போகிறோம். குவியுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ அருண் பிரகாஷ் அவர்களை அழைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு குவி வந்து இந்தியா லெவலில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு வெர்னாக்குள் நெட்வொர்க் ஸ்டார்ட் அப் நிறுவனம். பட் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னால் வந்து ஒரு யூடியூப் சேனல். எப்போ வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப், அதாவது சி++ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே யூடியூப்பில் போடணும்னு தோணுச்சு? எந்த பீரியடில் ஏன் வந்து அது நிறுவனமாக மாற்றணும்னு உங்களுக்கு தோணுச்சு? பற்றி கொஞ்சம் புரிஞ்சு. தேங்க்யூ ரியாஸ், தேங்க்யூ. இது செகண்ட், இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சும் போது வந்தோம். ஐ வாஸ் மோர் தேன் ஹாப்பி டு பி ஹியர். ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு தேங்க் ஹேமா. ஷி ஹஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஓகேங்களா? இதில் மெயினாக ஏன் சொல்கிறேன்னா வந்து நானும் when I started, me and my wife was a co-founders. ஓகேங்களா? ஸோ we had a lot of issues like she mentioned. உள்ளுக்குள்ளே 1000 சண்டை வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். இவங்க சொன்னாங்களே வந்து women has to teach men that இல்லை இப்படி இருக்கணும் நீ அப்படின்னு சொல்கிறது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்க மென் டஸ் நாட் ஹேவ் அரகன்ஸ் ஆர் மேல் சாவனிஸ்ட்லாம் கிடையாது. we are unaware, we are not educated how the women world work. எக்ஸாம்பிள் 2-3 சொல்கிறேன். அவங்க சொன்னதுலேருந்து கண்டினியூஷனாக நான் ஃபேஸ் பண்ணது. அதாவது வந்து கல்யாணம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி வி வேர் ரன்னிங் இட். சென்னையில் இருந்தோம். எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்தாங்க. ஊர்லேருந்து வந்தோடனே நாங்கள் லேட் நைட் வந்தோம், தூங்கினோம். காலையில் எங்கள் அம்மா எந்திரிச்சாங்க. ஒரு 8 மணிக்கு நான் எந்திரிச்சு வெளில எங்கள் அம்மா மூச்சு முறைச்சிட்டு இப்படி திரும்பி உட்காந்துருக்காங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னே, நான் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சேன், எனக்கு யாருமே காப்பி கொடுக்கல. ஷீ இஸ் சேயிங் தட் ஷீ காப்பி, என் ஒய்ஃப் பேர் ஸ்ரீதேவி, ஷீ காப்பி கொடுக்கல அப்படின்னு. எனக்கு புரியல. அப்படியா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சேர்ந்து வேலை பார்ப்பார். நான் எங்கள் அம்மா டீச்சராக இருந்தனால எங்கள் அப்பாவும் வீட்டில் வேலை பார்ப்பார். மீனாட்சி ஆட்சி மதுரை. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து எங்களுக்கு போய் கிச்சனில் இருக்கிறது இஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் மீ. நான் போய் போட்டு கொடுத்துட்டேன். போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் என் ஒய்ஃப் எந்திரிச்சு வந்தா. எந்திரிச்சுன்னு எங்கள் அம்மா கோவமாக இருக்காங்க அப்படின்னே அவ சொன்னா, டேய் நானும் உங்க கூட தான் நைட்டு கூட வேலை பார்த்துட்டு இருந்தேன், உன் ஸ்டார்ட் தான் நான் வேலை பார்த்தேன், நீ எப்படி தூங்குறியோ அதே மாதிரி தான் நானும் தூங்குவேன், இதை போய் உங்கள் அம்மாட்ட சொல்லு அப்படின்னா. இட் வாஸ் வெரி சிம்பிள். ஓகேங்களா?
அப்புறம் போய் இதே எக்ஸாக்ட்லி நான் வந்து ரொம்ப பாலிஷ் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. நேரம் போய் எங்கள் அம்மாட்ட இதே தான் சொன்னேன், அவளும் என் கூட தான் தூங்கிட்டு இருந்தா. அப்போ என்ன மாதிரி தான் நான் அவ்வளோ வேலை பார்த்துருக்கேன். அப்போ அவள் வேலை பார்ப்பல, நீயே அவட்ட காப்பி கேட்குற, உனக்கு தான் போட தெரியும்ல, உனக்கு காப்பி போட தெரியலாம் என்ன வந்து கேட்கலாம், நீயே எனக்கு தான் போட்டு கொடுத்து வளர்த்த, அப்போ நீ போட்டு போயிருந்தேன் உனக்கு அப்படின்னே. தென் அட் த மொமெண்ட் மை செல்ஃப் அண்ட் மை மதர் சேஞ்ச் ஆர் வியூஸ். அதுலேருந்து என்றைக்குமே வந்து வி நெவர் ஆஸ்க் ஸ்ரீதேவி டு கெட் அப் அட் 6 o'clock or 7 o'clock. அது ஓகே. இந்த சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனை எங்களுக்கு சொன்னாதான் புரியும். அவங்க சொன்ன மாதிரி மாமியார்லாம் படத்தில் காட்டுற மாதிரி வில்லிலாம் கிடையாது. தே ஆர் ஆல்சோ ஆக்சுவலி தே ஆர் மோர் தென் ஹாப்பி டு see another woman win. ஓகே, பட் தே டோன்ட் ஹேவ் த அண்டர்ஸ்டாண்டிங். இது ஃபர்ஸ்ட். இது ஓகேங்களா, இது ஒரு பெர்ஸ்பெக்டிவா. இன்னொரு ரொம்ப சட்டிலான விஷயம், இவங்க சொன்ன மாதிரி அடுத்து வந்து எங்கள் வீட்டில் வேலைக்கு ஒருத்தர் வச்சிட்டோம். ஏன்னா ஐ நோ தட் ஷீ வாஸ் நாட் ஏபிள் டு டூ திங்ஸ்னு என் பையனை பார்த்துக்கிறதுக்கு வேலைக்கு வச்சிட்டோம். ஃபுல் டைம் அவங்க என் கூட இருப்பாங்க. நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவோம். வந்தோடனே வந்து அவங்க வந்து அப்பா கௌதம் இப்படி பண்ணிட்டாப்பா, கௌதம் இன்னைக்கு சாப்பிடலப்பா அப்படின்னு ஸ்ரீகிட்ட போய் சொல்லுவாங்க. ஓகே, ஸ்ரீ சிரிச்சிட்டே வந்து என்கிட்ட சொல்லுவாள், இங்கே பாரு நீயும் தான் போகிற நானும் தான் வேலைக்கு போகிறேன். ஓகே, அவங்க ஃபஸ்ட்டு வந்தோடனே ஏதாவது குறைனா பையனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அது என்னோட ஓனர்ஷிப், ஐ ஆம் நாட் டூயிங் இட்ன்ற மாதிரி என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து ஒழுங்காக வேலை பார்க்கலன்றது அவங்களோட மைண்ட் செட்டாக இருக்குது. அவங்கள போய் நான் எப்படி உங்கள் அம்மாவை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், இவங்களை எப்படி சேஞ்ச் பண்ணுறது தெரில, பட் திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ்னு. அதுக்கப்புறம் நான் போய் அவங்ககிட்டையும் அவங்க வேலைக்காரவங்க மோர் தென் 70 ஏஜில் இருந்தாங்க. அவங்ககிட்டையும் போய் இதே சொன்னேன். எங்கள் அம்மாட்ட கோவமாக தைரியமாக சொன்னேன். அவங்ககிட்ட போய் இல்லைம்மா 2 பேரும் இப்படி தான் இருப்பாங்க, கௌதம் ஒழுங்காக இல்லைன்னா என்கிட்டையும் சொல்லுமா, நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. தென் ஷி ஆல்சோ சேஞ்ச். தீஸ் ஆர் 2 வெரி ஸ்மால் இன்ஸ்டன்சஸ். இது ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா, அதை வந்து until unless they say it to us we will not understand. And இந்த மாதிரி போறதுல இவங்களோ நானோ சொல்லனா இங்க இருக்க நிறைய பேருக்கு அது புரியாது. Especially when you are going to be an entrepreneur or when you are going to support a person who is going to be an entrepreneur, this will happen. அவங்களோட ரெகுலர் ஒரு ஃப்ரேம் ஆஃப் ஒர்க்ல இருந்து டிவேட் ஆகி தான் இருப்பாங்க. அது மென்னோ விமனோ. ஓகேங்களா, அதாவது என்னை படத்தை கூட்டு போல எனக்கு பூ வாங்கிட்டு வரலன்றது இந்த சைடு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இஃப் லெட்ஸ் சே ஐ ஆம் த ஒன்லி சோலோ ஆண்டர்பிரனர், ஓகேங்களா, வேர் மை ஒய்ஃப் இஸ் நாட் பார்ட் ஆஃப் இட். அதே மாதிரி அவங்க போகும்போது வந்து எனக்கு காஃபி போட்டு கொடுக்கல. ஸோ தோஸ் ஆர் அவங்க சொன்ன மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட் ஒன்று இருக்கும். மூவியில் அப்படி தான் பாருங்க, காலைல எழுந்திரிச்சோடனே காஃபி கொடுத்து லியோ காஃபி கொடுத்து காலைல தொட்டு கும்பிடுக்கணுன்றது அவங்களோட ஆட் ப்ரியாரிட்டி. அப்படி தான் அதை பொசிஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, தட் இஸ் வி கான்ட் கோ அண்ட் சேஞ்ச் தட், பட் திஸ் இஸ் அ ரியாலிட்டி. திஸ் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா, தட்ஸ் ஐ வாண்ட் டு ஹைலைட் தட். தேங்க்யூ ஹேமா. ஸோ கமிங் பேக் டு த கொஸ்டின், உங்களுடைய ஜேர்னி சுருக்கமாக நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸுக்கே உள்ள போயிடலாம். ஓகே, ஜேர்னி வெரி சிம்பிள். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் பேபால். ஒரு அலுமினி மீட்டுக்கு போயிருந்தேன் 2008. சார் நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் போகிறேன், ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் போகிறேன். ஐ தாட் லாட் ஆஃப் திங்ஸ் வுட் ஹவ் சேஞ்ச் இன் காலேஜ். நான் Tier 2 சிட்டி மதுரையில் சேதுவில் படித்தேன். ஸோ திங்ஸ் வேர் சேஞ்ச். சின்ன சின்ன செடியெல்லாம் பெரிய மரமாக இருந்துச்சு. 20 பஸ் 40 பஸ் வச்சுருந்தாங்க. பில்டிங்ஸ்லாம் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. பட் என் ஜூனியர்ஸை போய் பார்க்குறேன், அவன் நான் 2003 என்ன மோசமாக இருந்தோனோ என்னோட மோசமாக இருந்தான். இட் டசன்ட் மீன் தட் ஹி டிடன்ட் ஹேவ் த ஆக்சஸ் ஆஃப் த கண்டென்ட். அவன்கிட்ட மொபைல் இருந்துச்சு, மெசேஜ் அனுப்பிச்சுதான், ஃபேஸ்புக் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஸ்டில் அந்த எக்ஸ்போஷர், த கனெக்ட் டு த இண்டஸ்ட்ரி இஸ் நாட் தேர். இன்னமும் அதே பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்குது. எனக்கு குவி வந்தனால சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்ல, ஓகேங்களா, இன்னமும் அந்த பிரச்சனை இருக்குது. வி ஹவ் சால்வ்டு ப்ராப்ளி 5% ஆஃப் த திங்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த ஜூனியருக்கு சொல்லித்தரதுக்காக என் ஜூனியர்னால தமிழில் சொல்லித்தரணும்னு பார்த்தேன் நான். ஓகேங்களா, நான் சொல்லித்தரும்போது லாட் ஆஃப் பீப்புள் ஸ்கோல்டட் மீ, யூ ஆர் ஸ்பாயிலிங் த கிட் பை டீச்சிங் இன் தங்கிலீஷ். இங்கிலீஷில் தானே சொல்லித்தரணும், அவன் நாளைக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் தானே போய் உட்காருவான், அவனுக்கு நீ தமிழில் சொல்லித்தரையே. இன்றைக்கும் திட்டுறாங்க என்ன. ஓகேங்களா, ஐ செட் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அவனுக்கு கண்டென்ட் இருந்தால் போதும். ஈவன் இஃப் இஸ் அ டம், இட் டசன்ட் மேட்டர். இஃப் இஸ் ஏபிள் டு கிவ் த அவுட்புட், தட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் எனி கம்பெனி டு ஹையர். அன்டில் அன்லெஸ் யூ ஆர் இன் அ கஸ்டமர் சப்போர்ட், யூ டோன்ட் நீட் இங்கிலீஷ். அதுவும் கஸ்டமர் சப்போர்ட் ஃபார் யூஎஸ்க்கு இருந்தால் மட்டும் தான். கஸ்டமர் சப்போர்ட் இந்தியாவுக்கு இருந்தால் அது தேவை கிடையாது. ஓகேங்களா, ஸோ இங்கிலீஷ் இஸ் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். தட் டசன்ட் டிட்டர்மைன் யுவர் ஸ்கில்ன்றது நான் சொன்னேன். அப்போ ஆரம்பிச்சது, அப்படி ஆரம்பிச்சு தான் உள்ளே வந்தது. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் திஸ். இப்போ பார்த்தோம்னா நிறைய இளைஞர்களுக்கு ஐடியாஸ் இருக்கு, நிறைய ஐடியாஸ் இருக்கு கண்டிப்பாக. பட் அது எப்படி வந்து செயல்படுத்துறது, நடைமுறைப்படுத்துறது, அதில் வந்து சிக்கல் இருக்கு. ஐடியாஸ் நிறைய இருக்கு, பட் எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது. பட் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ஐடியாவை லான்ச் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கு. ஸோ ஹவு டு பிட்ச் யுவர் ஐடியா? ஓகே, பிட்ச் யுவர் ஐடியாக்கு முன்னாடி ஹவு டு பிக் யுவர் ஐடியான்னு சொல்லுறேன். நிறைய ஐடியா இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்கூலில் வென் டயக்ராம் பார்த்துருப்போம்ல, 3 சர்க்கிள்ஸ், ஓகே, இன்டர்செக்ஷன், யூனியன்லாம். த சேம் பாலிசி இஸ் வெரி சிம்பிள். ஸோ 3 பார்ட்ஸ். ஒன்று வந்து லிஸ்ட் டவுன் ஆல் த திங்ஸ் விச் யூ லைக். செகண்ட் வந்து லிஸ்ட் டவுன் ஆல் த திங்ஸ் விச் யூ ஆர் குட் அட் இட். ஓகே, தேர் வில் பி இன்டர்செக்ஷன். ஒரு 10 ஐடியாவில் 5 ஐடியா இன்டர்செக்ஷன் ஆகும், கரெக்டாக.
then pick one more circle which somebody is ready to pay for that. ஓகேங்களா? தேர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். எந்திரிச்சு வரும்போது 1000 பிரச்சனை இருக்குது. எல்லா பிரச்சனையும் எல்லாரும் பே பண்ண மாட்டாங்க. தேர் வில் பி 2 or 3 ப்ராப்ளம்ஸ் இன் விச் யூ ஆர் குட் அட் இட் அண்ட் சம்படி இஸ் ரெடி டு பே ஃபார் இட். அதுலேருந்து ஐடியா எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தட்ஸ் ஹவ் யூ ஹவ் டு பிக் யுவர் ஐடியா. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஒன் வே டு டூ இட். செகண்ட் வந்து ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் த பிச்சிங் ஐடியா. ஸோ வென் பிச் பண்ணும்போது வந்து ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஐ வாஸ் கைடிங் அன் அதர் ஸ்டார்ட் அப். ஸோ அவங்களோட ஸ்டார்ட் அப்போட ஐடியா வந்து இதுதான். அது ஏன்னா வந்து now என்ன சொல்ல, ஜுவல்லரி மார்க்கெட் இஸ் அரௌண்ட் $53 trillion in India. ஓகேங்களா? இதில் வந்து 55% ஆர் ஃப்ரம் மிடில் கிளாஸ். ஓகேங்களா? விச் மீன்ஸ் தட் 25 trillion. இதில் வந்து சம்வேர் அரௌண்ட் 20% ஆர்ஸ் ஃப்ரம் ஸ்மால் அண்ட் மீடியம் ஜுவல்லரி ஷாப் விச் இஸ் ஆஃப் 10 by 10. சின்ன சின்ன நகைக்கடை இருக்குல்ல, நாட் த பிராண்டட் கம்பெனிஸ், ஆல் த திங்ஸ், தே ஆர் த மேஜர் பிளேயர்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே ஆர் கெட்டிங் கில்டு டே பை டே. இன்னுமா அவங்ககிட்ட ஏன் மக்கள் போகிறாங்கன்னா, ராசின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். காசுக்காக போகிறது கிடையாது, சீப்பாக கிடைக்கிறதுக்குன்னு அவங்ககிட்ட போகிறது கிடையாது. ஏன்னா பீப்புள் ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் மோர். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 10 கொடுக்கறதுக்கு ரெடி தான். தே வாண்ட் மோர் டிசைன்ஸ், தே வாண்ட் மோர் வெரைட்டி, தே வாண்ட் மோர் பிராண்ட். ஸோ த பீப்புள் கோ ஃபார் தனிஷ்க் ஆர் த பிராண்டட் ஜுவல்லரிஸ். இவங்களாம் டை ஆகிட்டே இருக்கு. ஸோ ஹிஸ் ஐடியா வாஸ் லைக், வாட் இஃப் ஐ எனேபிள் தெம் வித் டெக்னாலஜி. இப்போ ஒரு நகை வருதுன்னா அதை ஃபோட்டோ எடுத்து I can convert that into a poster without anything and then post it in the social media, all by a single click. Everybody knows how to. He created an app and then he was doing it. ஓகேங்களா? இதுதான் ஐடியா. ஸோ இந்த ஐடியா வந்து when he was pitching it, ஸோ நேற்று வந்து ஐஐடி மெட்ராஸில் நேற்று அவர் பிச் பண்ணிட்டு வந்திருக்காரு. வேறு ஐ வாஸ் இன்குபேட் பண்ணிட்டு வந்து, நான் பிச் பண்ணேன் சார், எனக்கு அது கொஞ்சம் கரெக்டாக பண்ணல அப்படின்னு சொல்லி, நீ என்ன பிச் பண்ண எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னேன். he said that நலிவடைந்த அந்த மாதிரி நகைக்கடைக்காரவங்களுக்குலாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், வேர் தே கேன் கோ அண்ட் செல் மோர் அப்படின்றது. இதுதான் அவரோட பிச்சாக இருந்துச்சு. ஸோ இந்த பிச்சில் என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வென் யூ பிச் திஸ் டு அ க்ரௌட், எஸ் ஆசம், நல்ல சூப்பராக சமூக சேவை பண்ணுறீங்க அப்படின்னு தான் வரும். பட் வென் யூ ஆர் பிச்சிங் டு அ இன்வெஸ்டர், இட் டசன்ட் கன்வே எனி திங். யூ ஆர் லைக் என்ஜிஓ. ஓகே, என்ஜிஓக்கு வந்து எந்த இன்வெஸ்டரும் ஃபண்ட் பண்ண மாட்டார். இண்டிவிஜுவல்ஸ் வேணால் பண்ணுவாங்க, இன்வெஸ்டர் வில் நெவர் ஃபண்ட் என்ஜிஓஸ். ஓகேங்களா? அப்போ வந்து நான் முன்னாடி சொன்னேன்ல, the same way you have to pitch it. You have to pitch the value or the market size. இங்கே $54 trillion மார்க்கெட் இருக்குது. இதில் நான் வந்து 10 trillion வந்து நான் அட்டாக் பண்ண போகிறேன். அந்த 10 trillion ஃபர்ஸ்ட் இயரில் I'll be able to capture 0.1%, which might be 50 million. அந்த 50 million I'll be அவங்கள எனேபிள் பண்ணுவேன். அதில் வந்து I'll get a revenue of around 5 crore. If you pitch this, and by the way, I am creating impact for so many people. இம்பேக்டை விடக்கூடாது, இம்பேக்டும் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் டெல் த நம்பர்ஸ் அண்ட் தென் த இம்பேக்ட். பீப்புள் வில் பி ஹாப்பி. நான் இவ்வளோ நேரம் சொன்னதில் எத்தனை பேருக்கு எந்த வார்த்தைகள்லாம் ஞாபகம் இருக்குமோ தெரியாது. அந்த $54 trillion மட்டும் எல்லாரும் நம்பர் காதுலையும் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வி ஆர் டியூன் டுவர்ட்ஸ் நம்பர் அண்ட் மணி. ஓகேவா? ஏன்னா நம்மகிட்ட இல்லாததுக்கு தான் நமக்கு அது டியூன் ஆகும். வெரி சிம்பிள். ஸோ எனக்கு நல்ல ஐடியா நான் உருவாக்கிட்டேன். எப்படி நான் ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஒரு டீம் தேவைப்படுது. ஒரு நல்ல டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ நல்ல டீம்னு எதுவுமே கிடையாது. அந்த டீம் வந்து ஹவு ஜெல்டு தான் நல்ல டீமாக இல்லையான்னு முடிவு பண்ணும். ஓகேங்களா? ஸோ தெர் ஆர் 2 types ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ். ஒன்று வந்து பியூர்லி டீப் டெக் ஸ்டார்ட் அப், இன்னொன்று வந்து அப்ளைடு டெக் ஸ்டார்ட் அப். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்பேட்டில் அப்ளை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2வது சொன்ன நகைக்கடை, அது வந்து தேர் அப்ளையிங் சம் டெக்னாலஜி இன் ட்ரெடிஷ்னல் ப்ராப்ளம். ஓகேங்களா? இந்த மாதிரி டீப் டெக் ஸ்டார்ட் அப்புக்கு வந்து யூ நீட் அ ப்ராப்பர், அதில் இருக்க ஒரு ஸ்கில்டு பர்சன் தான் ஃபவுண்டராக வரணும், அவர் தான் இருக்கணும். செகண்ட் இதுக்கு வந்து யூ டோன்ட் நீட் டு பி ஸ்பெஷலைஸ்ட் பர்சன், யூ கேன் பி அ ஜென்ரலிஸ்ட். ஜென்ரலிஸ்ட்னா வந்து யூ கிவ் அப் த்ரோ அ ப்ராப்ளம் அட் இட், ஹீல் சால்வ் எனி திங். அந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேங்களா? ஹவு யூ கேன் பிக் த டீம்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு பிக் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ரௌட். சாரி, ஏன் ஃப்ரெண்ட்ஸ் க்ரௌட்னு சொல்கிறேன்னா, when you are running a startup, first at least 2 yearsக்கு வந்து you will not have money, you will not have confidence, you will be low on energy, so all the negatives will be on your head. அப்போ வந்து நீங்களான இருக்கேன்னு வச்சுங்களேன், நீங்கள் எது சொன்னாலும் நீங்கள் ஏதோ தப்பாக சொல்கிற மாதிரியே எனக்கு தோணும், என்னை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியே தோணும். இதே ஃப்ரெண்டுன்னு வச்சுங்களேன், அவன் எப்படி சொல்லுவான்னு எனக்கு தெரியும், ஏன் சொல்கிறான்னு எனக்கு புரியும், இன்னைக்கு திட்டினாலும் நாளைக்கு சேர்ந்துக்கலான்னு தெரியும். பிகாஸ் ஐ நோ இஸ் பாஸ்ட். அந்த பிஹேவியரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் அது ரொம்ப தேவைப்படும். அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். ட்ரஸ்ட்ன்றது கொஸ்டின் அவுட் ஆஃப் த சிலபஸ். சரிங்களா? ட்ரஸ்ட் பண்ணியே ஆகணும், ட்ரஸ்ட் வந்துடும்.
ஸோ அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த டீமுக்கு வேணும். ஸோ தட் இஸ் வேர் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ். நீ ஒழுங்காக வேலை பார்க்கலடா அப்படின்னு சொல்கிறத அவன் ஏற்றுக்கிறதுக்கு அவன் ரெடியாக இருக்கணும். அதுக்கு வந்து யூ ஷுட் பி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து நீ ஒழுங்காக வேலை பார்க்குறியாஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு நேரம் உங்களுக்கு மூஞ்சி சுருங்கும், என்ன வந்தால் 10 நிமிஷத்தில் இவன் வேலை பார்க்கலன்னு சொல்கிறானே அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பிக் team from your friends. So they should be generalist, and generalists should be ready to solve any problem on the world. For example, Hema is a generalist. அவங்க படிச்சது ஒன்று, ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் அப் ஒன்று. She is not a specialist in that particular thing, but she was able to build it. So you need people like this. You need hustlers. இந்த மாதிரி ஒரு 4 hustlers ஃபார்ம் பண்ணுங்க. This is needed for first 2 years. ஓகேங்களா? அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் as you grow you need specialist. ஏன்னா யூ கான் அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் குவி க்ரோ ஆனதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு பெய்ட் மார்க்கெட்டிங்க்கு நான் போய் உட்காந்து பண்ணுறதை விட ஐ கேன் ஹையர் அ ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஆஸ்க் ஹிம் டு டூ த ஜாப். ஒரு பிராண்ட் கன்சல்டன்ட்டை கொண்டு வந்து பிராண்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். டெவலப்பர் கொண்டு வந்து டெவலப்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸ்பெஷலிஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? டெவலப்மெண்ட் ஆல்வேஸ் நீடட், தட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். அதர் பார்ட்ஸுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ லைக் தட் இட் இஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு ஃபைண்ட் ஆல் த ஜென்ரலிஸ்ட் அரவுண்ட் யூ ஹூ ஆர் ஹைலி பொட்டன்ஷியல். தே டோன்ட் ஹாவ் ஆப்ஷன், தே ஹாவ் எனர்ஜி. அவங்க எனர்ஜியெல்லாம் எடுத்து வந்து போடுங்க. அந்த எனர்ஜி வச்சு தான் 2 வருஷம் வண்டி ஓடும். சூப்பர். ஸோ இப்போ நல்ல டீம் ஃபார்ம் பண்ணியாச்சு. எப்படி வந்து என்னுடைய ஸ்டார்ட் அப்பை ஸ்டேஜ் பண்ணுறது, வெளியே கொண்டு வருது? ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு குவி எடுத்தால் அது ஒரு ஐஐடி மெட்ராஸில் இன்குபேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இது கொஞ்சம் பேசிக்காக சொல்லலாம். இன்குபேஷன்னா என்ன, அது எப்படி பண்ணுறது, அது தேவையா? ஓகே. ஸோ ஏன் இன்குபேஷன் போகணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ தட் அது தேவையில்லைன்னு சொல்லலாம். One of the things which I got out of the incubation is the brand value. IIT oda brand value attached to me. That was useful for me because in India if you want to raise funds you have to have the tags, respective tags. One of the tags is IIT. Either you should study in IIT or your co-founder should study in IIT or your company should be somewhere associated with IIT. So I didn't have the first 2 options, so I picked the third one. So adukku da incubation ponen. This is the reason why I chose. But edukka incubation ponuna vandu as you first year solve பண்ணும்போது வந்து your focus should be only on solving the problems. But for government it is a company, it has lot of other things like உங்களோட company secretary என்ன, உங்களோட auditing என்ன, உங்களோட trademark என்ன, all those things are to be needed. Pricing எப்படி பண்ணணும். So these are some of the fundamental things which pricing கூட நீங்களா எங்கயாவது புடிச்சு போட்டுருவீங்க, ஒரு random number கூட சொல்லலாம். பட் மொதல் 3 இதுக்கு வந்து you need people. ஓகேங்களா? அதுக்கு எங்க போய் எடுக்கிறது எது போய் எடுக்கிறதுன்னு தெரியாது. So incubation cells generally have the connected. என்ன பண்ணுவாங்க இன்குபேஷன் செல், என்ன பண்ணுவாங்க? ஸோ ஃபார் மீ ஃபர்ஸ்ட் தே கேவ் மீ 3 seats. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹெல்ப் விச் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ இஸ் ஐ மூவ்ட் அவுட் ஆஃப் மை ஹோம் டு தட். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு அட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் just by seeing the location, the title, people are, I mean students are interested to join for a job. Forget about learning. First என்னோட டீம் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு அது தேவைப்படுச்சு. That's the first thing. They gave a seat, first thing. So any incubation will have an incubation cell. There you'll get 2 or 3 seats. First thing. Second one, they'll give guidance. When I say guidance, those are the list which I said. CS, okay, CA, and then any legal issues, trademark, all those things. They'll have a pool. எல்லா ஸ்டார்ட்அப்புக்கு சேர்த்து ஒரு pool வச்சிருப்பாங்க. So you pay at low cost ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா they'll be able to guide you as a CA. அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். அவங்க சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவும் பிடிக்காது, மண்டையிலையும் ஏறாது. Till date it is I hate finance. Like Sri இருக்கும்போது she used to handle it. So அந்த மாதிரி. So those are the things which you get help from the incubation as a process. Second வந்து if you are lucky you will be able to find good mentors. So you will be able to good mentors. Mentors எதுக்காக வேணும்னு சொன்னா mentors are the sounding board. ஓகேங்களா? Don't assume mentors are God. Mentors are just sounding board. They'll give lot of small advice as small information as part of the discussion. That will be useful. Example சொல்றேனே, first 5 years குவியில் வந்து first 5 years we are a B2B company. Next வந்து 5th yearல இருந்து we changed into B2C company. எனக்கு என்ன குழப்பம் வந்துச்சுன்னா whether I stay in B2B or B2C or should I pursue both. இது எனக்கு புரியல. I have no clue. Okay. So then while I was having a conversation with another entrepreneur, ஹேமா மாதிரி இன்னொரு entrepreneur அவங்க இருந்தார். அவர்கிட்ட போய் ஒரு நாள் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஜி எனக்கு இந்த மாதிரி குழப்பம் இருக்குது, ஐ டோன்ட் நோ வாட் டு டூ அப்படின்னா வந்து ஹி வாஸ் ரன்னிங் அ B2B ஷாப். ஓகேங்களா? அவரோட பிஸ்னஸ் வந்து B2B. நீங்கள் B2Bயில் இருக்கீங்க, இஸ் இட் குட் டு ஸ்டே இன் B2B அப்படின்னு நான் கேட்டேன். வி ஆர் ஆல்சோ இன் டு B2B. அவர் சொன்னார், சி டோன்ட் டூ சம்திங் பிகாஸ் சம்படி எல்ஸ் இஸ் டூயிங் இட், டூ விச் இஸ் ரைட் ஃபார் யூ. I'll tell the story ன்னு சொல்லி சொன்னார்.
I am into B2B because my nature is B2B nature. I am slow, I am patient, love building relationship. Okay. For Arun is always fast. நான் உட்காந்து ரொம்ப நேரம் பேச விட்டிங்கன்னா நான் பேச மாட்டேன். அவங்கள யார்கிட்டயோ ஒருத்தர் இண்டிவிஜுவல்ட்ட இந்த மாதிரி பேசிட்டு போயிடுவேன் நான். ஸோ ஈவன் இஃப் யூ see like my conversation would be little faster. So for me everything has to be faster. In B2B it is like kind of always sprint. You have to run daily. It is not a marathon. I mean though the company is a marathon, in B2C daily is a marathon. Sorry, daily is a sprint. So அங்கே ரன் ஆகிட்டே இருக்கணும். Every moment you have to check and do it. ஸோ இதுதான் அவர் சொன்னார். சொன்னே that's where I decided okay, if I want to run the company, that is the best fit for me. Okay, then I switched to B2C. I tried a few experiments and the experiment worked and then I confidently moved it. அதான். ஸோ இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்துடைய வளர்ச்சியில் ஃபண்ட் ரைசிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட். கரெக்ட். ஃபண்ட் ரைஸ் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஹஸ்ஸியிலேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க லாஸ்ட் இயர்ஸ்க்கு முன்னால். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம், நம்ம எல்லார்ட்டையும் போய் ஃபண்ட் ரைஸ் பண்ணிட முடியாது. ஒரு சரியான இன்வெஸ்டரை சூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது குறித்தான உங்களுடைய பார்வைகளை சொல்லுங்கள். ஸோ ஃபண்ட் ரைஸ் ஏன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணல. ஐ வாஸ் பூட் ஸ்டாப்டு. ஓகே. ஏன்னா ஐ வாஸ் அ B2B கம்பெனி. ஃபார் அ B2B கம்பெனி த ரெவென்யூ கம்ஸ் ஃப்ரம் சேல்ஸ். சேல்ஸுக்கு நானே சேல்ஸ் பர்சனாக இருந்தேன். ஸோ யூ கோ அண்ட் செல் இட். நான் காலேஜ் போய் நான் செல் பண்ணியிருக்கேன், என் கோஃபவுண்டர் செல் பண்ணியிருக்கேன், எல்லாரும் செல் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. யூ டோன்ட் நீட் மணி. ஓகேங்களா. B2B இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். ஓகேங்களா. பிகாஸ் யூ நோ ஹவு டு ஜென்ரேட் மணி. பட் வென் ஐ மூவ் டு B2C போகும்போது மார்க்கெட்டிங்க்கு அவ்வளோ காசு, பெய்ட் மார்க்கெட்டிங்க்கு கூகுளுக்கும் ஃபேஸ்புக்கும் அழுகணும். ஓகேங்களா. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பே தட் யூ நீட் மணி. ஸோ தட் இஸ் வேர் ஐ வென்ட் ஃபார் ஃபண்ட் ரைசிங். B2C போகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஃபண்ட் ரைசிங்கே போனேன். ஸோ வைல் கோயிங் ஃபார் ஃபண்ட் ரைசிங், so I looked at what is my style and I started pitching towards that. For example, I pitched at least more than 100 to 120 investors over the life பண்ணிருப்பேன். ஓகேங்களா. ஸோ ஐ pitched to financial investors starting from big Sakayos, வாட்டர் பிரிட்ஜ் எல்லாருக்குமே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. செகண்ட் வந்து அங்கேருந்து இம்பேக்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். தென் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டருக்கு பண்ணியிருக்கேன். 3 பேருக்குமே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ யூ ஹவ் டு சூஸ் வாட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் யூ ஆர் ரன்னிங் இன். So normal investor will want an exit in 5 to 7 years or 7 to 10 years depending upon the fund life, and you have to give an exit and he will push for that. If you are ready for that alignment, if you are aligned for it, go for it. Okay, so that is the thing. In my case, being a tech company, I don't want to go into the typical financial investor because he will push me for the valuation game and he will push me for the revenues, which will force me to sell wrong things. So அதனால் I went for an impact investor. Impact investorக்கும் returns கொடுக்கணும், அதுக்காக அவங்க ஃப்ரீயாலாம் கொடுக்க போகிறதில்ல. But their returns are okay kind of it and they have a thesis for it. For example, women based startup-க்கு I'll invest. ஓகேங்களா. Tier 2 சிட்டியில் இம்பாக்ட் பண்ணுற ஸ்டார்ட்அப்ஸ்க்கு இன்வெஸ்ட், they'll have thesis. அந்த thesis-ல ஃபிட் இன் ஆனால் போதும், they'll give investment. என்னோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி தான் 1 crore வந்துச்சு. So when I got the first investment from Grey Matters Capital, they were investing on the women-led startup who has an impact. So Sridevi was there in that. எனக்காக காசு கொடுக்கல, ஸ்ரீதேவிக்காக காசு கொடுத்தாங்க. ஓகேங்களா. அண்ட் த ப்ராப்ளம் விச் வி ஆர் அட்ரஸிங் காட் தட். Tier 2 சிட்டியில் போய் தமிழில் சொல்லி தரதுக்கு. ஸோ ஐ வாஸ் வெரி கிளியர் இன் whom I want to pick in from. ஸோ இப்படி தான் பண்ணேன். தென் அதே இது வந்து ஐ மீன் ஆண்டர்பனர், எவ்ரி ஆண்டர்பனர் இஸ் லைக் எ கிங். நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ரௌன் சொல்ல, இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் வார்ஸ் அண்ட் பேட்டில்ஸ். ஓகேங்களா. டெய்லி யூ டு ஃபைட் பேட்டில். எந்த பேட்டில்னு யூ டு சூஸ் இட். யூ கான்ட் ஃபைட் எவ்ரி பேட்டில். இஃப் யூ ஆர் ஃபைட்டிங் எவ்ரி பேட்டில் யூ வில் டை அவுட் ஆஃப் எனர்ஜி வரும். ஸோ இப்போ என் கேஸில் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் 2 components டு ஃபைட். ஒன்று வந்து ஐ ஹவ் டு பிரிங் இன் ஸ்டூடெண்ட்ஸ், another one I have to place students. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பேட்டில் ஃபைன் பண்ணிருந்தேன். இப்போ when HCL comes in, I can offload 1 battle to them. Where placing? They are one of the biggest hirers. ஓகேங்களா. அட்லீஸ்ட் ஐ கேன் ஆஃப்லோட் தட். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக் தாட் தான் வந்து மேட் மீ டு கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் HCL. இறுதி கேள்வி, இந்த 13 ஆண்டுகள் பயணத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? சேம், எதெல்லாம் சரியான அணுகுமுறை, எதெல்லாம் பண்ணக்கூடாது? ஓகே. ஸோ ஒன் பேசிக் திங் விச் ஐ லாஸ்ட் டைம் சொன்ன திரும்ப சொல்கிறேன். இந்தியன் கல்ச்சரில் வி நெவர் ஷோகேஸ் ஆர் செல்ஸ். வி ஆர் வெரி பேட் இன் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங். ஏன்னா திமுறா பேசுகிறான், ரொம்ப ஓவராக பண்ணுறான். வி நெவர் லைக் விராட் கோலி, வி ஆல்வேஸ் லைக் டோனி. சிம்பிள். ஓகேங்களா.
But sometimes if you are an entrepreneur, you have to be like Virat Kohli. And nothing wrong with Dhoni in that aspect. Okay, you have to brand yourself and your company because that will impact your idea. ஸோ இவங்க சொன்னாங்க தெரியுமா, ஸோ சின்ஸ் ஐ மேட் தட் ஒன் டிரான்சாக்ஷன் வித் டாட்டா டிரான்சாக்ஷன், அந்த டிரான்சாக்ஷனால் இட் சேஞ்ச் இஸ் ஹோல் திங். ஸோ தட் இஸ் த இம்பேக்ட். ஓகே, ஸோ அது வந்து தட் இஸ் ஒன் திங் விச் எவ்ரி ஆண்டர்பிரனர் ஷுட் பி ஹியர், ஷுட் டூ இட். ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு பிராண்ட் யுவர் ஐடியா, பிராண்ட் யுவர் கம்பெனி, பிராண்ட் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? ஏன்னா நான் அந்த ஐ டிட் தட் மிஸ்டேக் ஃபார் பாஸ்ட் 7 years. ஸோ ஐ வாஸ் அ டெவலப்பர். ஸோ டெவலப்பரோட பிஹேவியர் வந்து ஐ வில் கோ அண்ட் ஹைட் சம்வேர் அண்ட் டூ கோட். ஓகேங்களா? எனக்கு அது பிடிச்ச விஷயம். ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் தட். ஸ்ரீதேவி டோல்ட் மீ மல்டிபிள் டைம்ஸ், நீ வெளியில் வந்து மூஞ்சி காட்டினா மட்டும் தான் வேலைக்கு ஆகும்னு. ஸோ ஐ டென்ட் டூ தட் டில் ஷி வாஸ் நாட் தேர். இன் 2020 ஐ லாஸ்ட் ஹர். இல்லைன்றதுனால நான் உள்ளே வந்தேன். தென் ஐ ஸ்டார்டட் புஷிங் திங்ஸ். தென் இட் சேஞ்ச் கம்ப்ளீட்லி. ஸோ சில பேர் சொல்கிறதுக்கு புரிகிற அளவுக்கு மென்னுக்கு கொஞ்சம் அறிவு கம்மி. விமன் ஆஸ் வே ஸ்மார்ட்டர் தேன் மென். அதனால தான் வந்து 18-21 வச்சுருக்காங்க, அப்போ தான் ஈக்குவேட் ஆகுன்றதுக்காக. ஓகே, விமன் ஆர் வே ஸ்மார்ட்டர், வி சிஸ்டமேட்டிக்லி சப்ரஸ் யூ. ஓகே, ஸோ அது புரிஞ்சுக்கிறது எனக்கு டைம் ஆச்சு. ஸோ ஒன் ஆஃப் த ஒன்லி மிஸ்டேக் விச் ஐ டிட் வாஸ், ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் குட் திங்ஸ் விச் ஐ டிட். ஸோ யூ ஹவ் டு பிராண்ட் யூ யோர் செல்ஃப் அண்ட் யுவர் ஐடியா ஸோ தட் இட் கிரியேட்ஸ் அ ரைட் இம்பேக்ட். ஏன்னா நீ ஒரு ஐடியா எடுத்திருக்கேன்னா ஏதோ ஒரு காரணத்தை தான் எடுத்திருப்ப. யூ ஆர் சால்விங் ஃபார் சம்மன். இஃப் யூ வாண்ட் டு சால்வ் இட் பெட்டர், கிரியேட் தட் இம்பேக்ட் பெட்டர், யூ ஹவ் டு பிராண்ட். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கேள்விகளை நீங்கள் முன்வைக்கலாம். ஐயோ இல்லை, ஐ மீன் யூ ஆர் ஸ்டார்டிங் சம்திங் அண்ட் ஒரு பிராண்ட் நீங்கள் பண்ணிருக்கீங்க, இது பண்ணிகிட்ருக்கீங்க. பட் யூனோ ஒரு லைஃப் பார்ட்னர், யூனோ ஐ மீன் ஷீஸ் பீன் எவ்ரி திங் டு யூ அண்ட் தென் யூ லாஸ்ட் ஹர் டியூரிங் கோவிட். How did you manage this crisis, you know, Arun? This is a very critical situation because அந்த மாதிரி சுச்சுவேஷனில் women will be easily able to manage, but men வந்து ரொம்ப difficult, you know, because you had a son also. I wanted to just understand what were your thought process, எப்படி go through பண்ணீங்க இந்த crisis. ஏன்னா it's very very pertinent for you know both the gender to know how you travel that journey. Sure, thank you, thanks for asking it. So அதான் சொல்ல, you will not understand how lucky you are until you became unlucky. எவ்வளோ லக்கின்றது புரியாது. எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஐ வாஸ் த மோஸ்ட் ஸ்பாயில்டு கிட் இன் மை லைஃப். பயங்கர சோம்பேறி நான். எங்கள் அம்மா என்னை பார்த்துக்கிட்டாங்க, ஸ்ரீ என்னை பார்த்துக்கிட்டா. எந்த வேலையும் பண்ண மாட்டேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போய் கோட் அடிக்கிறது மட்டும் தான். ஸோ ஐ நெவர் நியூ எனி திங் அபவுட் த ஸ்டஃப். 2 விஷயம் பண்ணுவேன், ஒன்றுக்கு பையனோட விளையாடுவேன், இன்னொன்று வந்து கோட் அடிப்பேன். ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஐ நெவர் டூ எனி திங். ஓகேங்களா? ஈவன் இந்த கம்பெனி ஐ டீச் ஆப்வியஸ்லி. ஓகேங்களா? கோட் ரிலேட்டட்லாம் பண்ணுவேன். ஐ நெவர் இன்டர்ஃபேர் இன் எனி பிஸ்னஸ் டீல்ஸ் ஆர் எனி பிஸ்னஸ் திங்ஸ், எனி ஃபினான்ஷியல் ஸ்டஃப், ஜீரோ இன் தட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஆல் ஆஃப் அ சடன் அவன் சொன்ன மாதிரி ஒரு நிமிஷத்தில் மாறிடுச்சு எனக்கு. ஐ வாஸ் லிட்ரலி பிளைண்ட். அந்த சொல்ல அந்த யூ ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த சின்ன வயசில் விளாடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இட் வாஸ் டூ ஹார்ட் ஃபார் மீ டு டூ தட். லைக் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா வந்து, பையன் வந்து அவன் இறந்து ஒரு 6 மாதம், ஹி வாஸ் லிட்ரலி ஸ்லீப்பிங் ஆன் மீ. அப்போ ஹி வாஸ் இன் 5th grade ஆகணும் அந்த மாதிரி. ஸோ அவன் வந்து கீழே படுக்க பயப்படுவான். 6 மாதம் என் மேலே தான் படுத்துட்டு இருந்தான். இன்னைக்கு வரைக்கும் என் மேலே கால் போட்டு தான் தூங்குவான், இல்லாட்டினா அப்படி பிடிச்சிட்டே தான் தூங்குவான். இல் நாட். அது வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்ல, இப்படி எப்படி மாறும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் படத்தில் வர மாதிரி தான் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு நிமிஷத்தில் எல்லாமே மாறிடணும் எல்லாம் அந்த மாதிரி. ஸோ ஐ வாஸ் அ சூப்பர் பாசிட்டிவ் பர்சன். அதாவது வந்து என்ன சொல்ல, எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் பயங்கர பாசிட்டிவாக இருக்கும். எனக்கே நான் வந்து என்னை பார்த்து என்ன வந்து இவ்வளோ நெகட்டிவாக இருக்கியாடா அப்படின்னு. ஸோ 6 months ஐ வாஸ் இன் தட் ஸ்டேட். அண்ட் இன் டியூரிங் அதான் சொல்ல, சம்டைம்ஸ் யூ நீட் அ வில்லன் டு கெட் அப்ல. ஓகேங்களா? ஸோ ஒன் ஆஃப் த பர்சன் செட் தட், நீ இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுனால தான், ஸ்ரீ வந்ததுனால தான் ஸ்ரீ போனா அப்படின்ட்டாங்க. ஐ வாஸ் லிட்ரலி ஃபியூரியஸ். அது சொன்ன பர்சன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸோ ஐ வாண்ட் டு ப்ரூவ் தம் தட் தே ஆர் ராங். ஷீ டிடன்ட் கோ ஃபார் வெயின் அப்படின்றது. ஸோ தென் ஐ ஸ்டார்டட் திஸ். தட் இஸ் ஒன் ரீசன் வேர் ஐ எம் ஹியர் ரைட் நவ். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? ப்ளீஸ்.
ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட கிளாஸஸ் எல்லாமே நீங்களாக சொல்லி கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ தென் இட் வாஸ் யுவர் ஸ்கில் அண்ட் இட் வாஸ் யூ ஹூ டுக் த பிராண்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ ஹவ் யூ மேனேஜ் டு பிரிங் தட் யுவர் ஸ்கில் அண்ட் யுவர் ஐடியா டு யுவர் டீம்? ஸோ உங்களோட அதாவது அருண்கிறவர் சொல்லி கொடுக்குற மாதிரியே இவங்களும் சொல்லி கொடுக்குறாங்க உங்கள் டீமில் அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கிறதுக்கான நீங்கள் பண்ண ப்ராசஸ் என்ன? Okay, so one of the things which I clearly did in the early stage was, so I didn't showcase myself. அதாவது வந்து டிப்பிக்கலாக வந்து எல்லா edtech ஸ்டார்ட்அப்ஸும் will position a person and then do it. For example, Byju's or whatever you know, edtechs வந்து அந்த ஃபவுண்டரையோ அந்த எஜுகேட்டரையோ பொசிஷன் பண்ணி தான் வெளில போகும். You take any edtech in India, that's how it happens. But குவியில் மட்டும் I never positioned myself. I made sure that the process is there. அந்த ப்ராசஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே இந்த எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க. I defined the SOPs and made sure that SOPs works. ஓகேங்களா? எந்த இடத்துலையும் வந்து எவ்வளோ பெரிய மென்டர் வந்தாலும் I'll say that this mentor is from PayPal. I'll never say that he is so and so. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து அகைன் the கண்டென்ட்டோட குவாலிட்டியை தான் பொசிஷன் பண்ணேனே தவிர I never positioned the individuals. ஓகேங்களா? That is one reason. That's how I scaled the system. பட் அகைன் நீங்கள் கடைசியாக சொன்னது வந்து லைக் you told me that you have to show yourself, your face. Exactly. But how do you differentiate between these two? Because as a skilled person, because I run a small startup which is skill based. Correct. So whenever I do a work, so they wanted me to do that work, not my team. So they differentiate the quality of the work. Then how to maintain this quality? This is a very big hindrance for me to scale up. That's very good point. அதாவது வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன். What you believe is your strength will become your weakness. What you believe your weakness will become your strength. Yes. ஓகேங்களா? என்னோட ஸ்ட்ரெங்க் வந்து டீச்சிங். that is your problem. Your strength will become as weakness. So இப்போ உங்களோட weakness என்ன? You have to convince the people. ஓகேங்களா? Try to convince couple of people saying that எனக்கு உட முடியல. Tell something and pull someone else for you in that position and say that நான் பின்னாடி இருந்து பார்த்துக்கிறேன். I'll make sure that everything happen. So until unless you replace yourself, it will not happen. So you have to replace you. Thank you sir. Thank you so much. ஒரு கொஸ்டின் சார். Yeah, sorry. ஹாய் சார், என் பேர் விஸ்வா. நான் செகண்ட் பிகாம் சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாங்கள் வந்து சொன்ன மாதிரி ஸ்கில் பேசஸில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு தான் ஸ்டார்ட் அப் நடந்துச்சு. எப்படின்னு சொல்கிறது வந்து மேம் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு மென்டார் தான். எங்கள் ஸ்டார்ட் அப் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் கிளாஸஸ் கரெக்டாக சொல்ல போனால் மென்டார் வந்து ட்ரேட் பண்ணேன். ஸோ அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அப்படின்ற போது தான் சீனியர் கரெக்டாக சொல்ல போனால் அப்படி தான் எங்களுக்கு இதை வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஐடியா பிக் பண்ணோம். ஹலோ கேட்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா பிக் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி அதை பிச் பண்ணது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு காரணத்தினால எங்கள் சர்க்கிள் விட்டு எங்களால் வெளியே வர முடியல. ஸோ அதை பிச் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி டீம்ன்ற போது ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளேயே அதையும் கொண்டு வந்துட்டோம். பட் ஆனால் அந்த இன்குபேஷன் பீரியட் அப்புறம் வந்து ஒரு பிராண்ட் அதை வந்து எங்களால் இன்னும் ஒரு கொண்டு வர முடியல சார். ஸோ அதை எப்படி கேரி அவுட் பண்ணி வெளியே கொண்டு வர முடியும்? ஸோ சிம்பிள். நான் பண்ணதான் நீங்களும் பண்ணுங்கள். ஜஸ்ட் பிளைண்ட்லி ஃபாலோ வாட் ஐ டிட். கோ அண்ட் பிச் இட் டு ஐஐடி மெட்ராஸ். ஓகேங்களா? அங்கே அந்த மாதிரி எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ஐஐடி மெட்ராஸ்னு ஒரு லோகோ வந்து உங்களுக்கு ஒரு பிராண்ட் அப்படின்னு இருக்கு. ஐஐடியில் இன்குபேஷன் போங்கன்றாங்க. நாட் ஒன்லி ஐஐடி, எனி. நீங்கள் கூடுதல் ஆக்சுவலாக இன்குபேஷன் பற்றி இன்னும் நமக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை. எப்படி போகிறது அதை பற்றி அவர் விளக்குனா அவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்குபேஷன் செல் கூகுளில் போய் ஐஐடி இன்குபேஷன் செல் சொல்லுங்கள். அவங்க பேஜ் வரும், அங்கே ப்ராசஸ் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். பேஜ் இருக்கும். யூ ஹேவ் டு ஃபில் அ ஃபார்ம், சப்மிட் இட், தே வில் கால் யூ ஃபார் இட். கால் பண்ணும்போது இப்போ நான் சொன்ன இந்த பிச் டெக் அதெல்லாம் கேட்பாங்க. பிச் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருந்தீங்க, தட்ஸ் குட். ஏன்னா இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஜென்ரேட் ரெவன்யூ, தட் இஸ் வாட் பீப்புள் வில் ரெஸ்பெக்ட் யூ. ஓகேங்களா? பண்ணிவிட்டு தென் யூ ஸ்டார்ட் பண்ணும்போது நேரில் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம். பேட்சஸ் வைஸாக ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு பேட்சுக்கு 10 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கிட்ட ஸ்டார்ட் பண்ணி இப்போதைக்கு ஒரு 5 பேட்ச் கிட்ட வந்துடும். 50 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துச்சு. ஃபிசிக்கலாக ஆன்லைன் அப்பப்போ ஃபிசிக்கல் கிளாஸ் வந்து செலக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும் சார். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிராண்டுன்றது வந்து லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமாம், அது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அப்படி தான் இருக்கும். ஸோ தட் இஸ் வேர் லைக் இன்னும் குவியோட பிராண்டாக இருக்காது. இன்னொன்று வந்து ஐ எம் லேச்சிங் மை பிராண்ட் வித் ஐஐடி சொல்லும் போது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து யூ ஹேவ் டு லேட்ச் வித் சம் ஒன் எல்ஸ். ஸோ திஸ் இஸ் வெரி காமன் இன் எனி ஸ்டார்ட் அப். ஃபார் எக்ஸாம்பிள், வென் பேபால் ஸ்டார்டட், I was from PayPal, so I know PayPal latched itself with eBay so that அங்கே டிரான்சாக்ஷனுக்குலாம் PayPal யூஸ் பண்ணுற மாதிரி. Then eBay acquired PayPal. ஓகேங்களா? இந்த மாதிரி if you go and look at it, any big companies, if you go and look at the history, for example, even Google latched itself with Mozilla Firefox சைடில் வந்ததுனால தான் சர்ச் என்ஜின் வந்துச்சு. அதுக்கப்புறம் built it.
ஓகேங்களா? ஸோ யூ ஹவ் டு latch yourself with somebody else who is out in the market and you have to scale it. That's the only solution. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சார் Yes sir. சாரி, ஐம் இமானுவேல். நான் ஒரு 9 இயர்ஸாக வந்து வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஐடியா இருக்குது, ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. சரிங்க சார். என்னோட கொஸ்டின் என்னென்னா, என்னோட ஐடியா போய் நான் ஒருத்தர்கிட்ட சொல்கிறப்போ அதை மைட் பி வேறு யாராவது காப்பி பண்ணி செஞ்சுருவாங்க அப்படின்னு ஒரு கவலையப்படாதீங்க, எவ்வளோனாலும் காப்பி அடிக்க முடியாது. ஸோ இல்லை என்னன்னாங்க சார், இது வந்து ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட். எனக்கு அந்த ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் அரௌண்ட் 6 months. அதுக்கப்புறம் எனக்கு காம்படிட்டிவாக வேறு யாராவது வந்தாங்கன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸியோ. நான் அந்த ஒரு நம்ம 6 months எகைட்டாக இருப்போம், அதனால அந்த பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டில் அந்த ஸ்டேஜிங், அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்து வேற ஏதாவது இல்லை என்னோட நான் ஐடியா சொல்றேன்ல, நீங்க உங்களுக்கு ஆன்சர் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். Go and check out last mover advantage. You are talking about first mover advantage. I am talking about last mover advantage. Last mover advantage na, after you doing something, nobody should be able to do better than you. ஓகே, That is the last mover advantage. Correct. Okay, do that, follow that principle, you will be able to kill anybody. எனக்கு இந்த ஐடியா வச்சு யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்களா? அது எனக்கு ஐடியா பற்றி சஜஸ்ட் பண்ண எனக்கு தெரியல. ஐ லுக் இன்டு இட். நான் ஜென்ரலாக சொல்ல முடியாது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூவி பற்றி இவ்வளோ ஓப்பனாக எல்லாம் சொல்கிறேன்னா, I was so confident that nobody will beat me. Because I am so good at it. I am into it fully. சரிங்களா? அதான். தேங்க்யூ. உண்மையாகவே ரொம்ப ஒரு முக்கியமான செஷன் கிட்டத்தட்ட. ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை ஒரு சின்ன ஒரு ஐடியாவிலேருந்து நீங்கள் எப்படி வளர்த்தெடுக்கிறது, அதனுடைய பல்வேறு பரிணாமங்களை பற்றி நீங்கள் ரொம்ப எளிமையாக சொன்னீங்க. இதில் ஹேமா அண்ணாமலோடைய கேள்வி வந்து இந்த செஷனுக்கு ஒரு கூடுதல் ஒரு கலரை கொடுத்துருச்சு. கம்ப்ளீட்லி அது வேறு ஒரு டைமென்ஷனை கொண்டு வந்துடுது. தேங்க்யூ.